மாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கர்ப்பிணி பெண்கள் பயிற்சி செய்ய ஏதுவான ஒரு 3 ஆசனங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வர்றது மூலமாக இடுப்பெலும்பு நல்லா சைடில் வந்து ஓப்பன் ஆகி இது சுகப்பிரசவத்துக்கு மிகவும் உதவியுள்ளதாக இருக்கும் அப்படின்னு யோகா நூல்கள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் முதல்ல என்ன அப்படின்னா தித்திலி ஆசனம், பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்ததாக வஜ்ர ஆசனம், தண்டர் போல்ட் போஸ் அப்படி சொல்லுவாங்க. மூன்றாவதாக சுப்த கோண ஆசனம், இந்த இதுன்னு படுத்த நிலையிலேயே பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். ஸோ இந்த 3 ஆசனங்களையும் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். அதை பார்த்துட்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரு அனுபவமுள்ள யோகா ஆசிரியர்கிட்ட நேரடியான முறையில் பயிற்சி எடுத்துக்கிறது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். இப்போ வாங்க இந்த 3 ஆசனங்களையும் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக பண்ண போகிறது தித்திலி ஆசனம், பட்டர்ஃப்ளை போஸ். கால்கள் இரண்டையும் இந்த மாதிரி இணைச்சிட்டு மெதுவாக 2 கால்களையும் மடித்து அப்படி மெதுவாக சைடில் வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட 2 குதிங்கால்களுமே உங்கள் உடல் நோக்கி பக்கத்தில் வர்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கைகளை இந்த மாதிரி இணைச்சிட்டு உங்கள் 2 கைகளாலையுமே பாதங்களை வந்து பிடிச்சிக்கணும். முதுகை நேராக வச்சுட்டு மெதுவாக இதில் வந்து மூவ் பண்ணுங்கள். மெதுவாக உங்களோட கால்களை வந்து அசைங்க. முதுகு வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஆசனம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். இதை செய்ய செய்ய இடுப்பெலும்பு நல்லா பக்கவாட்டில் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம். இது முதல் ஆசனம். இரண்டாவது ஆசனம் என்ன அப்படின்னா கால்களை மெதுவாக முன்னோக்கி நீட்டிக்கலாம். இரண்டாவதாக நாம் பயிற்சி செய்ய போகிறது வஜ்ர ஆசனம், தண்டர் போல்ட் போஸ் அப்படி சொல்லுவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக உங்களோட முதுகெலும்பு வந்து மேலும் வலிமையாக ஆரம்பிக்கும், நேராகவும் மாற ஆரம்பிக்கும். எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா வலது காலை இந்த மாதிரி கீழே மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இடது காலை இந்த மாதிரி மடித்து இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் 2 குதிங்கால்களுமே உங்களோட பேக் மசில்ஸை வந்து தொற்றுக்கணும். கைகளை இந்த மாதிரி மூடி நேராக வச்சுட்டு உங்கள் முதுகெலும்பை கவனம் செலுத்தி சுவாசத்துலேயும் கவனம் செலுத்தி இந்த ஆசனத்தை செய்யணும். மனதை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்கள் உடல் முழுவதும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆசனம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வஜ்ராசனம். இதற்கு அப்புறமா மூன்றாவதாக சுப்த கோண ஆசனம். அதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கைகள் இரண்டையும் உடலுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கால்களையுமே மடித்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு அதற்கப்புறமா மெதுவாக கால்களை வந்து மெதுவாக இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிக்கணும். 2 கைகளையும் முட்டி மேலே வச்சு தரை நோக்கி அழுத்தி அந்த அழுத்தத்தை, அந்த ஸ்ட்ரெச்சை வந்து உங்கள் தொடைகளில் வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இந்த ஆசனம் சுப்த கோணாசனம் அப்படின்னு பேர். இதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாகவும் இடுப்பெலும்பு நல்லா சைடில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். கால்களை இணைச்சி மெதுவாக கால்களை நீட்டிக்கும். முடிக்கும் பொழுது இப்போது நாம் பார்த்த இந்த 3 ஆசனங்களுமே கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு மிக நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். இருந்தாலும் ஒரு அனுபவமுள்ள யோகா ஆசிரியர்கிட்ட முறையாக கற்றுட்டு அதுக்கப்புறமா இதை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை ரொம்ப சேஃபாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 ஆசனங்களும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.